ஹாய் வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கான போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது ஆனுவல் பிளானில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் சிலபஸை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில். ஓகேங்க, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ட்ரேடு அது சிவிலுக்கு என்னென்ன போஸ்டிங்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் என்ன போகிறோம் அப்படின்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஓகேங்களா, அதுக்கான புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் திரும்பி நாங்கள் சொல்லிடுறோம். அதில் என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து ட்ரேட் டீசல் மெக்கானிக். ஓகேங்களா, இந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி தர்றது எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி போயிட்டாங்க உள்ள. ஓகேங்களா, அவங்க தான் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்துட்டு இருக்கிறது. இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் புக்கை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த டீசல் மெக்கானிக் வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வந்து டீசல் மெக்கானிக்கு, அதுக்கு போக போக நெக்ஸ்ட் வந்து அடுத்தது. ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சம் சப்ஜெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகே, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். ஏன்னா டீசல் மெக்கானிக் வேக்கன்சி அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ப்ரீவியஸ் 2025 பார்த்தீங்கன்னா இதே ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதில் டீசல் மெக்கானிக் போஸ்டிங் கேட்கவே இல்லை. பட் இப்போ தான் நமக்கு சிலபஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால டீசல் மெக்கானிக்ஸில் நிறையா வேக்கன்சி வரதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம ஐடிஐ புக்கை தவிர வேறு எதுவும் படிச்சிடாதீங்க. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்குமே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இதில் வந்து மெக்கானிக் டீசலை பொறுத்தவரையும் டீசல் மெக்கானிக்கை பொறுத்தவரையும் நல்லா நான் போச்சுங்க, ஒரு இயர் தான். ஓகேங்களா, ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ் தான். அதனால பார்த்தீங்கன்னா ஒரே புக்கு தான். ஒரு புக்கில் இருந்தால் நமக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஐடிஐயில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அதே தான் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதோட கோட் நம்பர் 521. இப்போ நம்ம ஆல்ரெடி புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து சாம்பிள் புக்கு டீசல் மெக்கானிக்கு. இந்த சாம்பிள் புக்கு யூனிட் 1க்கு மட்டும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கையுமே நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ யூனிட் 1 தான் நாங்கள் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு சாம்பிள் புக்கு தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 1 இதில் நாங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டாபிக் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். இப்போ ஹோல் சாப்டர். இப்போ எக்ஸாம்பிள் யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ஒர்க் ஷாப் ப்ராக்டிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷரிங் அண்ட் மார்க்கிங் டூல். ஓகேங்களா, இதில் 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்துமே ஓகே மெஷரிங் டூல்ஸ்ல இருந்து எல்லா ஓரளவு டாபிக் எல்லாமே. இப்போ ஸ்டீல் ரூல்னு கேட்டிங்கன்னா அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின், மெஷரிங் டேப்பு, ட்ரை ஸ்கொயரு, கேலிபர்ஸ், ஓகேங்களா, இன்சைட் அவுட் சைட் டிவைடர், இந்த மாதிரி எல்லாத்துல இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, பர்சனல் சேஃப்டியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் இதே ஒரு 34 பேஜ். இதில் யூனிட் 1ல் மட்டும் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாகவும் கேட்டிருக்கோம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃப்ரம் இங்கே நம்ம ஐடி புக்கு கொடுத்துருக்காங்கல்ல இந்த புக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு நாங்களும் டெஸ்ட் பேஸ் கண்டக்ட் பண்ணோம், நிறைய எம்சிக்யூ புக்கெலாம் ரிலீஸ் பண்ணணும். திரும்பி சொல்லணும் ஐடிஐ புக்கை தாண்டி ஒரு கொஸ்டின்ஸுமே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கவே இல்லை. ஓகேங்களா, நிறைய பேர் எக்ஸஸாக படிச்சுட்டு போகிறாங்க. நம்ம ஐடிஐயில் என்ன கண்டென்ட் இருக்கோ ஓகேங்களா அதே அது ரிலேட்டடாக மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் அது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அதனால் இது ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஐடிஐ புக்கை நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே போதும், கண்டிப்பாக 190+ கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஓகே, டீசல் மெக்கானிக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 317 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் லிங்க் கொடுக்குறோம். ஓகே, டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் வைஸ் இதில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து ஓகே பர்சனல் சேஃப்டி இதிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, பர்சனல் சேஃப்டி ப்ரிகாஷன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து கூடயும் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கும். ஓகேங்களா, அரௌண்ட் யூனிட் 1ல் இருந்து மட்டுமே யூனிட் 1ல் அந்த பாதி தான் எடுத்திருக்கோம். யூனிட் 1 அந்த பாதியிலே பார்த்தீங்க அப்படின்னா
அரௌண்ட் ஒரு 300 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எங்களால் டெரிவ் பண்ண முடியுது. ஓகேங்களா, எல்லாமே கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையும் இந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுனா மட்டும்தான். ஆனால் பேசிக் கொஸ்டின் தான் எல்லாமே. ஐடி லெவலில் பேசிக் கொஸ்டினில் எல்லா கொஸ்டினுமே கேட்டிருப்போம். ஓகே, டாப் லெவல்ல இருந்து ரொம்ப ஈஸி லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் எவ்வளோலாம் டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்குரிய நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபுல் புக்கு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு டேக் ஒரு 20 days ஆச்சும் டைம் எடுத்துகிட்டு எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப கான்சியஸாக தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதுக்காக தான் நிறைய பேர் கேட்டாங்க, இந்த எம்சிக்யூ புக் ரெடி பண்ணுறீங்களா, இல்லை டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறீங்களா எல்லாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் ஹார்ட் காப்பியா சாஃப்ட் காப்பியா அப்படிங்கிறது தெரியல. பட் சாஃப்ட் காப்பி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், வேணுங்கிறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த யூனிட் 1 இப்போ நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, இதில் சாம்பிள் கொஸ்டின்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா நாங்கள் அதேமாதிரி நிமி கொஸ்டின் பேங்க் அப்படிம்பாங்க. ஐடியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நிமி அப்படிங்கிறவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணுறது. அதே மாதிரி எங்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் த ஃபாலோவிங் இந்த மாதிரி டயக்ராமெட்டிக் கொஸ்டின்ஸ் நிறையா நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் எப்பயுமே. ஓகே, மேட்ச் த ஃபாலோவிங் இருக்குதும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ரீசனிங் நாங்கள் கேட்போம். அதே மாதிரி இந்த மாதிரி டயக்ராம் ரெஃபரன்சேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்போம். நாங்கள் லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ராயிங்னு ஒரு இதுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணோம். அதில் மேக்ஸிமம் நாங்கள் டிராயிங் வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்டோம். டிஎன்பிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் டயக்ராம் வச்சு தான் வந்துச்சு. ஓகேங்களா, அதனால நான் என்னன்னா ஆல்ரெடி ஐடியில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதான் இந்த நிமி கொஸ்டின்ஸ் பேங்க் அப்படிம்பாங்க. அதில் இருந்து மேலே கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து தனி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 379 கொஸ்டின்ஸ் யூனிட் 1ல் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. நாங்கள் ஒரு 70% டாபிக் மட்டும் தான் இது பண்ணியிருக்கோம். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 370 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அது இல்லாத நிமி ஓகேங்களா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் பேங்க்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து நாங்கள் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதனால் நீங்கள் டீசல் மெக்கானிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த சப்ஜெக்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போலேருந்து இங்கே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் ஹியூஜ் வேக்கன்சி வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகம். ஓகே, அந்த டீசல் மெக்கானிக் போஸ்டிங்க்கு. ஏன்னா ப்ரீவியஸ் இதில் நமக்கு டீசல் மெக்கானிக்கில் ஒரு போஸ்ட் கூடயுமே நம்ம கேட்கல. பட் எல்லா ஐடிஐலையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த டீசல் மெக்கானிக் சாப்டர் இருக்குது. ஓகே, அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் டீசல் மெக்கானிக் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூனிட் சிலபஸை டவுன்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தமிழில் புக் வேணுமா இல்லை இங்கிலீஷில் புக் வேணுமா அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி. அதுக்கப்புறம் இந்த யூனிட் 1ஓட எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா நிறைய ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் படிக்கக்கூடாது, ரொம்ப ஈஸியாகவும் படிக்கக்கூடாது. ஓகேங்களா, எல்லா கேட்டகரியிலையும் படித்தா மட்டும்தான் நீங்கள் ஓரளவு இது பண்ண முடியும். எனவே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்பாங்க, ஒரு 50 கொஸ்டின் மாடரேட்டாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஒரு 30 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே எக்ஸாம் எப்படி பேட்டர்ன் வரும். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லையும் வரும், மேட்ச் த ஃபாலோயிங் வரும், டயக்ராம் ரெஃபரன்ஸ் பண்ணி வரும், ரீசனிங் மாரி வரும். ஓகே, இதே மாதிரி தான் எங்களோட கொஸ்டின் பேங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகேங்களா, அதனால் இப்போ டீசல் மெக்கானிக்கு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸு எம்சிக்யூ புக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் யூனிட் 1க்கு மட்டும். ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் இந்த யூனிட் 1 புக் எதுக்கு நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். இதில் இந்த புக்கில் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியை நாங்கள் ரெஃபர் பண்ணி தான் அடுத்து ஐடியில் நிமி புக்கை ரெஃபர் பண்ணி தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வச்சு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐடிஐ புக்கில் இருக்கிற ஒவ்வொரு லைனுக்குமே அதில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஐடிஐ புக்கை போய் ரெஃபர் பண்ணிங்கன்னாவே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பிக் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, அதனால் புக்கை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் இதேமாரி வேறு இதுக்கு வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ டீசல் மெக்கானிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பிளம்பர், பெயிண்டர் இதேமாரி ஒவ்வொரு இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எம்சிக்கு புக்கும் ரிலீஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் டெஸ்ட் பேட்ச்சு இது எல்லாமே இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, ஒன்லி ஃபார் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா, எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு ஆள் எடுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, ஐடியில் இந்தமாதிரி ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்காங்க, சில பேர் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இப்போ கொஸ்டின் பேங்க்கும்
அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம், என்னென்ன எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? அதனால இதில் இந்த புக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன், இதில் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் இதில் கொஞ்சம் பர்சனலாக இது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணித்தரேன். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணி இந்த எம்சிக்யூ புக்கு, ஏன்னா இப்போ தான் ஒரு 2 யூனிட் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இனிமேல் நாங்கள் இன்னும் 8 யூனிட் வந்து நாங்கள் கவர் பண்ணுவோம். நீங்கள் இதுக்கு இப்பயே சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் பேங்க் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதேமாதிரி வேறு சப்ஜெக்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.